ஹலோ டெய்லர்ஸ், நல்லா இருக்கீங்களா? இது என்னுடைய புதிய சேனல். என்னுடைய பெயர் யாசர். என்னுடைய சொந்த ஊர் மதுரை. இது என்னுடைய முதல் வீடியோ பதிவு. இந்த சேனலோட பேர் ஸ்யூ வித் யாசர். இந்த சேனலோட நோக்கம் என்னென்னா, எளிய மக்களும் அதாவது தையல் கலையை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு சேனலாக இருக்கும். மற்றபடி தங்களுடைய தையல் வேலையை இன்னும் நேர்த்தியாக செஞ்சு எப்படி வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான சேனலாகவும் இது இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது என்னைய பற்றிய ஒரு முதல் அறிமுக வீடியோ. நான் கடந்த 10 வருஷமாக இந்தியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்தியாவில் லேடிஸ் ட்ரெஸ்ஸு, அதாவது ஜென்ஸு பேண்ட்டு, ஷர்ட்டு, பஞ்சாபி சூட்டு, சாரி, ப்ளவுஸு அதெல்லாம் தைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கார்மெண்ட்ஸு எல்லா பக்கமும் எல்லாமே பார்த்தாச்சு. யூனிஃபார்மு, ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்கூல் ஃபங்க்ஷனு எல்லாம் பார்த்து ஒரு 10-12 வருஷம். அதுக்கப்புறம் மலேசியாவில் ஒரு 15 வருஷம். இங்கே மலேசியாவை பொறுத்தவரை ஆண்களுக்கான உடைகள் தான் அதிகம். அது ஆண்களுக்கான உடைகள் இல்லை, எல்லாம் பெண்களுக்கான உடைகள் தான். எல்லாமே பெண்கள், பெண் குழந்தைகள், அதுவும் குறிப்பாக இந்தியன் கல்ச்சர் தான் எல்லாம். இந்த மற்ற இனத்தவர்கள் பெரும்பாலும் ரெடிமேடு தான் எடுக்கிறாங்க. அவங்க ஒரு சிலர் விரும்புவாங்க இந்த சாரீ ப்ளவுஸ்லாம் கட்டுறதுக்கு. இந்த சீனர்கள்லாம் விரும்புவாங்க, மலைக்காரவங்களும் விரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் குறிப்பிட்ட குறைந்த அளவில் இருக்கிறாங்க. மற்றபடி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு 600 கஸ்டமர்கிட்ட இருக்கிறாங்க. மலேசியாவில் ஒரு 400 பேர், அப்புறம் வெளிநாடுகள்லையும் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். கனடாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, ஜப்பானில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப குறைஞ்ச நம்பரில் இருக்கிறாங்க. 10 பேர், 20 பேர், 30 பேர், மொத்தம் ஒரு 1100 பேர்கிட்ட இருக்கிறாங்க கஸ்டமரு. 3 விதமான மக்கள் இந்த சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல யாருன்னா, தையலை கற்றுக்கிட்டு நம்ம தையல் கலையை கற்றுக்கறணும்னு நினைக்கிறவங்க. இது ஒரு கலை. இது தொழிலாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓவியக்கலை, சமையல் கலை மாதிரி இது ஒரு கலை. இது ஆர்வம் இருந்தால் தான் செய்ய முடியும். அதே சமயம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு இதை தைச்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரு துணியை அதை முடித்து அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம்னு நினைப்பீங்க. அந்த பசியை கூட பொறுத்துக்குருவீங்க. அதுதான் இது கலைன்னு நம்ம சொல்கிறோம். படித்து இப்படி சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லை. இது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் தையல் கலையில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அடுத்தது தையல் நான் நல்லா கற்றுக்கிட்டேன், ஆனால் திருப்தியாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கணும், நம்ம யாரும் குறை சொல்லாத அளவுக்கு இருக்கணும்னு தன்னோட வேலையை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தேர்வாக இருக்கும் இந்த சேனல். மூன்றாவதாக யாருன்னா, மூன்றாவது நம்ம இந்த தையல் கலை நல்லா கற்றுக்கிட்டோம், நல்லா தைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், இந்தியாவில் ஓகே தான், இந்தியாவிலே இருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம், இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம், அது உங்களோட சொந்த விருப்பம். அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் சம்பாதிக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கூட உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். அங்கே உள்ள நுட்பங்கள் எப்படி இருக்கும், நம்ம இந்த வேலையை அப்படியே அங்கே பயன்படுத்தலாமா, இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கவங்களுக்கு அருமையான தேர்வாக இருக்கும் இந்த சேனல். ஏன்னா என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ அது உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். நீங்கள் போய் அனுபவப்படுறதை விட தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தயாராக இருப்பீங்க. அதேமாதிரி அங்கே நீங்கள் போய் இறங்கினோடனே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாது. நீங்கள் இந்த வேலையில் அப்டேட் ஆயிடுவீங்க. உங்களை வேலைக்கு வச்சுருக்கவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சரி, வந்தோடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரே, நல்லா அனுபவமாக இருக்காரேன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு இந்த மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் ஆகும். இந்த 3 விதமான மக்கள் இந்த இதை பயன்படுத்திக்கலாம் இந்த சேனலை. அது மாதிரி இந்த எளிய மக்களோட பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்தத்தான் இந்த தையல் கலை ரொம்ப உதவியாக இருக்கும். பெண்கள் வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் எனக்கு தினசரி வீடியோ போடுறதுக்கெலாம் நேரம் இருக்காது. காலையில் ஒரு வீடியோ, சாயந்தரம் வீடியோ, அந்த மாதிரிலாம் போட முடியாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்ப்பை முன்னாடியே வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா அது அந்த மாதிரி எனக்கு போடுறதுக்கு நேரமும் இருக்காது. அந்த மாதிரி உள்ள விஷயமும் இது இல்லை. இது ப்ரொஃபஷ்னலான வேலை. ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம்னா அது உங்களுக்கு தெளிவாக புரியணும். அதை நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கிறணும். நான் தையல் கலையில் நான் தெளிவாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம்ங்கிறது அது ஒரு கலை. அதனால் அதை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் அவசரப்பட்டு என்னால் வீடியோ உடனே போட முடியாது. நிறையா வேலைப்பளு அதிகமாக இருக்குது எனக்கு. அதனால் உங்களுக்கு நான் நேரம் கிடைக்கிறப்ப நிச்சயமாக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எனக்கு இதுதான் ஒரு இது. மற்றபடி பெண்கள் மற்றும் பெண்களுக்கான ஆடைகளை நம்ம பார்க்கலாம். பெண் குழந்தைகளுக்கான ஆடைகள். ஏன்னா ஆண்களுக்கு பெரும்பாலும் ரெடிமேடு எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ குறைஞ்சிருச்சு, முன்ன மாதிரி இல்லை. நம்ம இதில் அடுத்து நேரம் கிடச்சா வேண்டாம் அதெல்லாம் பார்ப்போம். பெண்கள் இந்த சின்ன பசங்களுக்குள்ள உடைகள், யூனிஃபார்ம் எப்படி தைக்கிறது அதெல்லாம் கூட பார்க்கலாம். இப்போ பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான ஆடைகளை நம்ம தைக்கிறத பற்றி எப்படி வடிவமைக்கிறதுங்கிறத நம்ம படிப்படியாக ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். அதில் இங்கே பெரும்பாலும் ஊரில் என்ன அந்த சாரி ப்ளவுஸு, பஞ்சாபி ஷூட்டு, இந்த அனார்கலி இதுகள்லாம் தைக்கிறாங்க. இங்கே வெளிநாடுகளில் நாங்கள் எப்படி தைக்கிறோம்னா, பஞ்சாபி ஷூட்டு, சாரி ப்ளவுஸு, ரெடிமேட் சாரி, மெயினாக ரெடிமேட் சாரி நாங்கள் இங்கே தைப்போம். அந்த ரெடிமேட் சாரி தைப்போம் எக்ஸ்ட்ரா. அது ஊரில் அதிகமாக இல்லை, அந்தளவுக்கு யாரும் விரும்பலை.
அது மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து இந்த குழந்தைங்களுக்கான உடைகள் வந்து அதுவும் கற்றுக்கலாம். அந்த பட்டு பாவாடை சட்டை, பாடி பாவாடை சட்டை, இந்த குழந்தைங்கள்லாம் போட்டு அழகாக இருக்கும் பார்க்க. அந்த மாதிரி உடைகள் எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நம்ம கற்றுக்கிட்டு வரலாம். நேர்த்தியாக கற்றுக்கறணும். நிறைய தெரிஞ்சுக்கிறத விட குவாலிட்டியானதை தெரிஞ்சுக்கிறணும், அதுதான் நல்லது. ஏன்னா குவாலிட்டியாக தெரிஞ்சுக்கிறணும். ஒரு சாரி ப்ளவுஸ்னால் நம்ம நீட்டாக தைச்சி கட் பண்ணி அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். அது மாதிரி கற்றுக்குருவோம். இங்கே வந்து நம்ம லெஹங்கா சூட்டு, அனார்கலி, லாங் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் தைக்கிறோம். அந்த ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் பேட்டர்னாக இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ்ஸு, சும்மா 1 இன்ச்சு ஷோல்டரு, 1/2 இன்ச்சு ஷோல்டர் தான் இருக்கும். பின்னாடி ஒரே ஒரு ஹூக் வரும். அதை நம்ம நிப்பாட்டணும் ஷோல்டரை கரெக்டாக. கீழே இறங்கிருச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் இந்த ப்ரொஃபஷனலான கட்டிங். அதெல்லாம் நம்ம கற்றுக்குருவோம் படிப்படியாக. வெளிநாடுகளில் போல் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உள்நாட்டில் உள்ளவங்களுக்கும் சாரி ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது, லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது, பஞ்சாபி சூட் எப்படி வெட்டுறது, பஞ்சாபி சூட்லாம் ப்ராப்பராக எப்படி வெட்டுறது, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ப்ராப்பராக வெட்டுறது, அளவு பஞ்சாபி சூட்டை வச்சு எப்படி ப்ராப்பராக அளவை வெட்டுறது மாறாமல், இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் படிப்படியாக. வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்தியன் கல்ச்சர் உடைகள் தைக்கணும்னு நினைக்கிறவங்க தங்களோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே போனோடனே உங்களுக்கு வேலை செட் ஆயிரும். அதே சமயத்தில் உங்களை வேலை பார்க்குற முதலாளி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்ல சம்பளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு முக்கியமாக பார்க்கணும். இந்தியாவில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஃபேமஸ் டெய்லராக இருப்பாங்க. அவங்கள பிடிக்கவே முடியாது. ஏன்னா எப்பயும் வேலைன்னு இருந்துக்கிட்டே இருக்கும், கஸ்டமர் நிறையா இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம வெளிநாடு போகலாம், சரி கொஞ்சம் சம்பாதிப்போம், இங்கே ஒன்றும் மிஞ்ச மாட்டேதுன்னு சொல்லி வெளிநாடு போகணுன்னு போனாங்கன்னா அங்கே போன உடனே அவங்க கொஞ்சம் சிரமத்தை எதிர்நோக்குவாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உதாரணத்துக்குன்னா நான் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப துணி எனக்கு தைக்க முடியாது, அவ்வளோ துணி பார்த்திங்கன்னா 3.5 மாதத்துக்கு முன்னாடி 6ஆம் மாதமே நிறுத்திடுறது. தீபாவளிக்கு வேலையை வாங்குறதில்ல, ரொம்ப முடியல. ஒரு 2 பேர் 3 பேர் தைச்சிக்கிட்டு எவ்வளோ துணி தைக்க முடியும்? அந்த மாதிரி இருந்த ஆள் நான் வெளிநாடு போவோம், கொஞ்சம் சம்பாதிப்போம், கொஞ்சம் தேவைகள்லாம் அதிகமாகிடுச்சின்னு போனப்போ அங்கே போய் ஒரு 2-3 மாதம் படாத பாடுபட்டேன். ஏண்டா எல்லாமே மாறுது. நம்ம என்ன தான் டெய்லரிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஊரில் இங்கே வந்த உடனே இங்கே வந்து அளவு எடுத்து தைக்கணுங்கும் போது நம்ம ஊரில் பெரும்பாலும் அளவு எடுத்து தைக்க மாட்டோம். அளவு எடுத்து தைக்கிற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வந்து இந்த ப்ளவுஸை வச்சு வெட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அளவு சட்டையை வச்சு வெட்டுறது தான் படாத டேலண்ட் வேணும் அதுக்கு. அதான் கரெக்டாக வெட்டுறவங்கள சொல்கிறேன். சும்மா வரைஞ்சி சதுரமாக போட்டுக்கிட்டு அந்த மாதிரி உள்ளவங்கள சொல்லலை. அளவு சட்டையை வச்சு ப்ராப்பராக வெட்டி அதை ஒருத்தவங்களுக்கு டெலிவரி பண்ணி அவங்க சரியாக இருக்குது, 100% ஓகே, எங்கள் அளவு சட்டை மாதிரியே தைச்சி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா அதுதான் வெற்றி ஒரு டெய்லருக்கு. சும்மா அளவு எடுத்து தைக்கிறதெல்லாம் அந்த மார்க்கை போட்டு அந்தந்த அளவை கரெக்டாக வச்சிங்கனாலே வெட்டிடலாம். அது ட்ரைனிங் இருந்தாலே போதும், அது மாதிரி செஞ்சிடலாம். ஆனால் அந்த அளவு சட்டையை வச்சு வெட்டுறதுல ரொம்ப நுட்பங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஈஸியாக நினைக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு அளவு சட்டையை வச்சு அப்படி தைச்சி கொடுப்பீங்க, அவங்க கஸ்டமர் சொல்லுவாங்க என்னங்க ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குங்கம்பாங்க. அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. சில பேர் சொல்ல வெக்கப்படுவாங்க ஜென்ஸ் டெய்லர்கிட்ட, சில பேர் லேடிஸ் டெய்லர்கிட்ட சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து புரியாது, இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்கள் நல்லா தான் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் எடுத்து அந்த ப்ளவுஸை காட்டுவீங்க, இங்கே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, பாருங்கள் கழுத்தை வச்சு பார்ப்பீங்க, கையை வச்சு பார்ப்பீங்க, எல்லாம் வச்சு பார்ப்பீங்க, அப்படி சரியாகவே இருக்கும். ஆனால் அதில் இருக்க நுட்பம் 1-2 நீங்கள் வெட்டுறப்ப மிஸ் ஆகிருக்கும், வெட்டுற முறையில் மிஸ் ஆகிருக்கும். சரி நண்பர்களே, எப்படி ப்ளவுஸ் வெட்டுறதுங்கிறத 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.